ஐயம் இருக்கு, ஒரு டவுட் வருது. சொல்லுமா தப்பு இருந்தால் நான் திருத்திக்கிறேன். நான் பேசுறதா வேண்டாமான்னு பயமா இருக்கு. இல்லைம்மா, அருளுரையில் ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அப்போ ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம். அதை நான் திருத்திக்கிறேன். இல்லை, எனக்கு புரியலைங்க, அதை நான் தான் திருத்திக்கணும். சரி, புரியுதா புரியலையான்னு பார்த்தலாமே சொல்லிட்டா. அது சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம். சரிம்மா, அப்படி எப்படிங்க ஐயா சரத்தை பார்த்து பூச்சரமா இல்லை எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும்? நீ இல்லைன்னா கடவுள் இருக்குதாம்மா? நான் இல்லைன்னாலும் கடவுள் இருப்பார். அது எப்படி இருப்பார்? நீ இல்லைன்னா கடவுள் எப்படிமா இருப்பார்? நீ இருந்தால் தான்மா கடவுள் இருப்பார். நீ இருந்தால் தான் கடவுள்னு சொல்லுவேன். தெரியல. உலகத்தில் மனுஷன் இல்லைன்னா கடவுள் பற்றி கடவுள் எங்கேயாவது நான் கடவுள், என் பேர் கடவுள், நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன், பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறேன் சிதம்பரத்தில் அப்படின்னு கடவுள் எங்கே என்ன பேசிக்கிறாரா? இல்லை. அப்போ கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு? நாம அந்த மனுஷன். அப்போ நீ இல்லைன்னா கடவுள் எங்கேம்மா இருக்கும்? ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? சரமாக இருக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்ட்டு. இந்த சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்வாங்க, நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான். நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை, இங்கே உடம்புக்குள்ளே இருக்குது. சரம் குத்தின்றதும் பைபிளில் சொல்வார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஓரமட்டு கதவெல்லாம் தட்டிங்கிறாங்க, அது போட்ட எப்படின்னா தட்டிக்கினேன். ஆனால் இயேசுநாதர் சொன்னது உண்மை. தட்டு கதவுன்னா உன்னுடைய மூச்சை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்தில் தட்டு, அது துறக்கும், இறைவன் தெரிவான், நீ கேளு கொடுப்பான்னு சொன்னான். இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம். மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், 2 முனை இருக்கும். ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது. அது தனித்தனியாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். அப்போது அது தொடர்ச்சி ஆரம் மாதிரியே இருக்குது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன். அதுக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபம் இல்லை, நம்மளுக்கு தான் லாபம். ஆனால் அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாற்றிங்குது. அதனால அது ஆண்டி. பண்டு பழமையாந்து, அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. பழமையாந்து பண்டு ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன், பண்டு பழமையானவன், ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டவன். இந்த ஆரம்ன்றது தான் சரம்னு பேர். இந்த சரம்ன்ற மூச்சை புருவ மையத்தில் குத்தும்போது தான் உனக்கு ஞானம், கடவுள் 10வது வாசல் 9 வாசல் மூடி 10வது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளுடைய காட்சி தெரியும். இந்த 9 வாசல் மூடி இருக்கிற வரைக்கும், திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது. அப்போ இதை திறக்கணும்னா இந்த 9 வாசலை மூடணும். இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுது. ஒரு மந்திரத்தால 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது அகவல்ல, இல்லையா? பிள்ளையார் அகவல்ல. அப்போ இந்த 9 வாசல் மனித வாசல், இந்த ஒரு வாசல் தெய்வ வாசல். இந்த தெய்வ வாசல் திறந்தாதான் இறைவனை நீ பார்க்க முடியும். இந்த 9 வாசலால் இறைவனை பார்க்க முடியாது. இது உலகத்துக்கு தான் உபயோகப்படும். அப்போ இந்த 10 வாசல் மூடும் போது அது தெரியும். இந்த 10 வாசலை மூடுறதுக்கு, அந்த ஒரு வாசலை திறக்கிறதுக்கு என்ன வேணும்னா இந்த சரம் மாறுபடணும், மடை மாறி. அதுக்கு பேர் என்ன? மடை மாறி. இப்போ இப்படியே ஓடி இருந்தது மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டதை இப்போ இப்படி பின்பக்கமாக அமைச்சு முதுகு தண்டு வழியாக எடுத்துன்னு வரும். இதை தான் சொன்னார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னர், இல்லையா? இந்த மூச்சாகப்பட்டதை கொண்டு போய் சரமாகப்பட்டதை இதில் குத்தனினா இது திறந்துடும். இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்குது. இங்கே பர 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 பரானோ, இங்கே பர 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 பரானோ, இங்கே பர பர பரானுமே. அப்போ ஏறது தெரியுது இல்ல? அப்ப மடம் மாறிடுச்சு இல்ல? அது இதுதானே சரம். அப்போ இந்த சரத்தால அதை குத்து. இந்த சரத்தை நீ அறிஞ்சின்னா பரத்தை அறியலாம், கடவுளை அறியலாம். இந்த சரத்தை அறியாம கடவுளை அறிய முடியாது. அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றது, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடலாம். நீயே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு உன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா? அதை தான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்னு சொல்றேன்.
புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஞானங்களை ரொம்ப எளிமையாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தனித்தனியாக சொல்லித்தரீங்க. அது விஞ்ஞான அடிப்படையாகவும் இருக்குது, ஒரு வரலாற்று செய்தியாகவும் இருக்குது. ஞானம்ன்றதுமா விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் தான் ஆச்சு தோன்றி. ஆனால் மெஞ்ஞானம்ன்றது முன்னாடி தோன்றியது. இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடி தோன்றியது. இன்றைக்கி விஞ்ஞானம்னு பேர் வச்சு, இப்போ நான் ஒரு பேர் வச்சேன்னா, ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சுன்னா, நீ அதே கடையை திறக்கும்போது ஒரு வேறு பேர் தானே வைப்பேன். அதே மாதிரி இந்த மெஞ்ஞானத்தை இந்த படித்தவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விஞ்ஞானி வச்சுக்கிறோங்க அப்படின்னு விஞ்ஞானின்னு வச்சுக்கினாங்க. ஆனால் விஞ்ஞானியாக இருந்தாலும் மெஞ்ஞானியாக இருந்தாலும் வித்தியாசங்களை சொல்லின்னு வரேன், கேட்டுங்க. அஞ்ஞானின்னு ஒருத்தங்கிறான் உலகம்ன்ற உலகத்தில். அஞ்ஞானி, பொய்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி இல்லையா? இத்தனை விதமாக இருக்கிறான். பொய்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை பற்றியே தெரியாது. ஏதோ புக்கு வச்சுக்கின்னு 4 படிச்சுட்டான், நான் ஞானின்னு உட்காந்துக்கினான், அவன் பொய்ஞானி. உலகத்தை ஏமாற்ற வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அஞ்ஞானி, அவனுக்கு எதுவும் தெரியாது, முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அந்த செயலை செய்துன்னு போவான், அது அஞ்ஞானம். விஞ்ஞானம், உலகம் எப்படி தோன்றியது, உலகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் உலகத்தை படைச்சான, உலகத்தை தேடுறது விஞ்ஞானம். உலகத்தை படைச்சவங்கிறான் பாரு, அவனை தேடுறது விஞ்ஞானம் இல்லையா? எத்தனை விதமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்னன்னு தான் நானும் சொல்லிங்கிறேன். இல்லை, இது படிநிலைகளில் அழகாக ஒரு எக்ஸ்பர்ட் உடைய டெஃபினிஷன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. அம்மா, ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் 10 குழந்தைங்கள உட்கார வச்சு, நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இங்கிலீஷ் புக்கை கண்ணா முன்னான்னு படித்தா அதுங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறவன் தான் ஆசிரியர். அதுக்கு புரியாத சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு பேர் ஆசிரியர்னே கிடையாது, அவன் பைத்தியக்காரன்னு பேர். இன்னைக்கு ஞானம் அப்படிதாங்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னா இவனுக்கு அப்படி சொல்ல தெரியல, இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லும் போது அது மக்களுக்கு புரியல, பைத்தியக்காரத்தனமா போய் நிற்குதுமா. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 400 பாடல்கள் ஞானிகளுடைய பாடல் எடுத்து பேசாத, பேச தெரியாது உனக்கு. 4 பாடல் எடுத்து பேசு, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கின்னு பேசு இல்லையா? அதுதானே அர்த்தம் ஒன்று புரிய வைக்க முடியும். அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்றைய ஞானிகள் எப்படி மாறி போயிருக்கிறான் அப்படின்னா, ஆசையில் மயங்கி விழுந்துட்டுக்கிறான். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். காட்டில் சிறுத்தையை பிடிக்கணுன்னா ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டணும். கட்டினா அது கைன்னு கத்திக்கினே இருந்ததுன்னா எங்கிற சிறுத்தை ஒழிஞ்சுங்கிற சிறுத்தை வந்து மாட்டிக்கும். அதனால் வேங்கையை பிடிக்கணும்னா ஆடு ஓணும், அதுக்கு ஒரு கூண்டு ஓணும். அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ? ஐயா, நான் இதெல்லாம் இந்த உலகம் எனக்கு வானா, நீ தான் ஓணும், நான் உட்காந்துங்கிறேன். எனக்கு இந்த வேங்கையை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டை வச்சு ஒரு ஆட்டை காட்டி அதில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு என்ன பிடிக்கலான்னு பார்க்குறிய? நியாயமா சாமி? இந்த உலகன்ற அழக மாட்டை காட்டி என்னை மதிமயக்க என் அறிவு மங்கி போகலாமா? அப்படி போகக்கூடாது சாமி. நான் அதுக்கு இவ்வளோ காலம் நான் பாடுபடல சாமி, அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்க சாமின்னு சிவவாய்க்கர் சொல்கிறார். ஆடு காட்டி வேங்கை எகப்படும் மாறுபோல் கோடு காட்டி என்னை கொன்று மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ? நல்ல வழியை காட்டிக்கிறேன் எனக்கு, அந்த வழியில என்ன போகக்கூடாது. இதெல்லாம் என் கண்ணில் காட்டி என்னை மயக்க பார்க்குற எப்படி? கோடு காட்டி என்னை கொன்று உரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமே. அதுதாம்மா வெளிப்பட்டு உட்காந்து கிடக்கிறேன். ஆரம்ப காலத்தில் கேள்விகளை நான் கேட்டுன்னு தெரிஞ்சேன், தேடின்னு தெரிஞ்சேன். இன்னைக்கு பதிலாக நானே சொல்லின்னுக்கிறேன்.
அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன், இன்னைக்கு பதிலாக இருக்கிறேன். இது அத்தனைக்கும் என் திறமையே இல்லை, இறைவனுடைய அருள். அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இறையூரில் நீங்கள் எல்லாரும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தான் அடைந்த அருளை பிறருக்கும் ஈந்த அருள்.